ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கடல் பாசி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் செய்கிறேன். நான் பெரிய பேக்கெட் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். சின்ன பேக்கெட் கூட கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அது நிறைய வராது. ஸோ சின்ன பேக்கெட் இருந்தால் ஃபுல் பேக்கெட் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பேக்கெட்டுன்றதுனால கொஞ்சமாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துச்சு. பாருங்கள் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொல்லி. நான் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அது அந்த குவான்டிட்டி தான் இருக்கும் இது. அதனால் நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிச்சு எனக்கு. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். உடனே செய்கிறதுனாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா கரையணும். நான் எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஊற போட்டுட்டு காலையிலே ஊற வச்சுட்டேன். நான் செஞ்சது மதியானம் தான் செஞ்சேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஊற போட்ட தண்ணி மட்டும் தான் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் பால் ஊற்றிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். தண்ணி ஆட் பண்ணுவேன். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சால் தான் அது ஜெல்லியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லி ஃபீல் வராது நம்ம சாப்பிடும்போது. ஸோ நல்லா கரைய வச்சுருங்க. நான் 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் வர அளவுக்கு நான் நல்லா சுண்ட காய்ச்சிட்டேன். திக்காக இருந்துச்சு. நான் ஆற வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. சூடாக சேர்க்கல. ஏன்னா ஒரு டைம் நான் செஞ்சப்போ சூடாக சேர்த்தேன். அப்படியே பால் திரிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் கூலிங்காக வச்சு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இதில் டேரெக்டாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி தண்ணியில் கூட நம்ம பால் ஊற்றாமல் தண்ணியிலே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பால் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்ணுன்னு விருப்பமோ அந்த மாதிரி கூட செய்யுங்க. இதை கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லி ஃபுல்லாக கரையணும். நான் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு கூட அந்த கொஞ்சம் லைட்டாக கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த ஜெல்லி நல்லா கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் கிடையாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நேற்றே பாதாம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பாதாம் பேல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பவுடர் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். நான் 2 பார்ட்டிஷனாக பிரித்து நான் செய்கிறேன். இதில் கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே இல்லை. ரெண்டுத்தையுமே பிரித்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இதில் ஃபுட் கலர் ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே ஃபுல்லாக பாதாம் தான். பால் எதுவும் திரிஞ்சு போகலை, ஃபுல்லாகவே பாதாம் தான். இதில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, இதை அப்படியே செஞ்சுக்கிறேன். இதுலேயும் வந்து பாதாம், நான் இருக்கிற பாதாம் மொத்தத்தையும் போட்டுடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் வந்து வேறு பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை, வெளியிலே வச்சேன். கொஞ்ச நேரத்தில் வந்து அது கட்டியாயிடுச்சு. கூலிங்காக சாப்பிட்றோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ரெடி பண்ணிவிட்டு தான் அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன். இப்போ வந்து சைடில் அப்படியே ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுவும் வாட்டர்மெலன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அப்படியே ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. கட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணேன், நான் வந்து அந்த தோலை வந்து எடுக்கவே முடியல. அப்புறம் உள்ளேயே போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து கட் பண்ணி பீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் டைரெக்டாக வச்சுட்டேன், அதனால் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அயான் வேறு கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா நீங்களே வீடியோவில் வந்துட்டுருக்கீங்க, என்னை கொஞ்சம் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். வாட்டர்மெலன் சாப்பிட்டானா அதை சொன்னான். தயிர் சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிகிட்டு இருந்தான். நீ மாப்பிள்ளை மாதிரி ரெடியாக இருக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக அவர் வந்து என்னை வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். டியூஷன் கிளம்பிட்டான். நான் வந்து இப்போ வாட்டர்மெலன் வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜி அந்த மாதிரிலாம் வீட்டில் எதுவும் ஆயில் ஐட்டம்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயரே எதுவுமே செய்யவே இல்லை. எப்போயாவது தேவைன்னா கடையில் மட்டும் வாங்கிக்கிறது. வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வெளியில் தான் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சூப்பராக ஜெல்லி மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் அப்புறமா நோம்பு திறந்துட்டு வந்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. போடும்போதே அந்தளவுக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்களேன். நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு நாள்லேயே முடிச்சிடுங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே வச்சு அதை சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா பால் அப்படின்றதுனால வந்து ஸ்மெல் வந்துடும். ஸோ 2-3 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சாப்பிட்டப்பையும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன், எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வாட்டர்மெலன் ஜூஸ் ப்ளஸ் வந்து கடல் பாசி. நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.